தாமரை சின்னத்தை ஒழித்தே தீர வேண்டும். பேசாம தேசிய மலரா காலிஃப்ளவர், கனகாமரம் அப்படி ஏதாவது மாத்திக்கலாமா? இல்ல பாஜகவினுடைய சின்னமா காலிஃப்ளவர், கனகாமரமா மாத்திக்கலாமா அப்படிங்கிற கேள்வியை நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்கள் கேட்டிருக்காங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்கள் இந்த சின்னத்தை பற்றி கேட்டிருக்காருன்னா அவருடைய சின்னத்துக்கு ஆபத்து வந்துருச்சு. அந்த ஆபத்து ஏன் வந்துருச்சு அப்படிங்கிறதும், அந்த ஆபத்துக்கு காரணம் அவர் சொல்லக்கூடிய காரணமும், ஒட்டுமொத்தமாக சீமான் அவர்களுடைய இந்த பேச்சுக்கு இதே மாதிரியான வழக்குகள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிற அந்த ஒரு லிங்கையும் இங்கே பார்க்க போகிறோம். இது அரசியல் புயல், அதுவும் நம்முடைய ஆழமான அரசியல் சதுரங்கத்தில். புயல் வீசக்கூடிய அரசியல் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த பேர் வச்சுருக்கோம். இந்த பிளேலிஸ்ட் பேர் அரசியல் புயல் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். ஃபயர் அப்டேட் மாதிரி இதுவும் ஒரு நாளைக்கு 2, 3, 4 காணொலிகள் வரலாம். ஏன் கூடி போனால் ஒரு 5, 6 காணொலிகள் கூட வரலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சீமான் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய இந்த பேச்சை 1க்கு 2 முறை நீங்கள் கேட்டு வந்துக்கோங்க. அப்படி கேட்குறது மட்டும் இல்லாமல் சீமான் அவர்கள் அண்ணாமலையை ரொம்ப பெரிய அளவில் அட்டாக் பண்ணியிருக்கார். எப்படி அட்டாக் பண்ணியிருக்காருன்னா, மெயினாக அண்ணாமலை அவர்களை அட்டாக் பண்ணியிருக்காங்க, இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்களை அட்டாக் பண்ணியிருக்காங்க, அந்த பக்கமாக மு.க. ஸ்டாலின் அவர்களையும் அட்டாக் பண்ணியிருக்காங்க. இதை 100% அப்படின்னு எடுத்து பார்த்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். 25% ஏடிஎம்கே டிஎம்கே அட்டாக், 50% பிஜேபி அட்டாக் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி இப்படி 3 கட்சி அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக நான் இது சொந்தமாக வளர்த்த கட்சி, என்னுடைய உழைப்பு, என்னுடைய செங்கல், நான் வளர்த்த கட்சி. நீ இருக்கிறது யாரோ வளர்த்த கட்சி. பிஜேபி அண்ணாமலையினுடைய கட்சியா, ஏடிஎம்கே எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கட்சியா, டிஎம்கே ஸ்டாலின் அவர்களுடைய கட்சியா, அதெல்லாம் யாரோ வளர்த்து விட்ட கட்சி. திமுக எத்தனை வருஷம் கட்சி, அதிமுக எவ்வளவு, பிஜேபி இவர் தம்பி அருமை சகோதரர் அண்ணாமலை கட்சியா 100 ஆண்டத்தோட போது எவனோ ஆரம்பிச்சவன் எவனோ உருவாக்கணுவேன். தம்பி இந்த கட்சி நானே மண்ணு மிதிச்சு, நானே மண்ணை குலைச்சு, செங்கல் வச்சு அறுத்து நானா கட்டுற கட்டണം. இப்போ நான் வேணா அண்ணாமலைட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், நீ நிப்பியா நிற்க மாட்டியா அப்படிங்கிற கேள்விக்கு கூட உங்களால் சரியாக பதில் சொல்ல முடியலையே. கட்சியினுடைய உயர் பதவியில் இருக்கக்கூடியவங்க இல்லாட்டி கட்சி முடிவெடுக்கும்னு சொல்கிறீங்களே, ஆனால் நான் இங்கே வேட்பாளரை நிறுத்துவதற்கான முழு தகுதியும் என்கிட்ட இருக்குது, நான் நிப்பாட்டுவேன், இதுதான் என்னுடைய சுதந்திரம் அப்படிங்கிறார். சகோதரர் அண்ணாமலை அவர்கள் எங்க அதெல்லாம் நான் முடிவு பண்ண முடியாதுங்க. தமிழிசை நிற்கிறாங்களா, நிர்மலா சீதாராமன் நிற்கிறாங்களா, அண்ணாமலை நிற்கிறாரா தெரியாது, யாரோ ஒருத்தர் முடிவு எடுக்கணும். அப்புறம் நீங்கள் தலைவர் இருந்தீங்க, இங்கே எந்த இடத்துல யார் நிற்கணும் நான் முடிவு எடுப்பேன். ஏன்னா என் கட்சி அது உங்கள் கட்சி இல்லை, உங்கள் முதலாளி வேற எங்கே இருக்காரு, நீங்கள் ஒரு மேனேஜர், தமிழ்நாட்டுக்கு ஒரு மேனேஜர். அவர் அதுதான் அவருடைய சுதந்திரம் அப்படின்னு சொன்ன பிறகு அடுத்த சில வார்த்தைகள் சொல்கிறாங்க. இந்தியாவிலே நான் தான் பெரிய கட்சி, எதன் அடிப்படையில் நான் தனியாக நிற்கிறேன், தனியாக நின்று 7% வாக்குகளை வாங்கியிருக்கேன். ஆனால் டிஎம்கேயோ ஏடிஎம்கேயோ இப்படி தனியாக நிற்பாங்களா? அப்படி தனியாக நிற்கக்கூடிய அந்த தெம்பு திராணி அவங்களுக்கு இருக்கா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்குறார். தமிழ்நாட்டில் ஒரே கட்சி பெரிய கட்சி நான் தான், 40 தொகுதியிலையும் போட்டிடுவேன், 234 போட்டிடுவேன். அதில் யாரும் பேச மாட்டீங்க. இந்த கட்சிகள் 3 பாரு தனிச்சு நிற்கிற ஒருத்தனை பாரு, நான் யார்? அண்ணாமலையா கட்சி ஆரம்பிச்சிருந்தா அவர் ஒரு தடவை சொல்லுங்க, சீமா நிற்கிறதுல நிற்க முடியுமான்னு. அப்போ நீ ஆரம்ப நில்லு, நிச்சயங்க சொல்லுப்பா, எடப்பாடி நிற்க சொல்லுங்க, இல்லை ஸ்டாலின். இந்த கேள்விலாம் கேட்ட மனுஷன் கடைசியா என்னுடைய விவசாய சின்னத்தை நீ பறிச்சுட்டு போ, உனக்கு எப்படி தாமரை சின்னம் வந்துச்சு அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறார். விவசாய சின்னத்தை உண்மையிலேயே நம்முடைய எலெக்ஷன் கமிஷன் இந்த நாம் தமிழர் கட்சியிடம் இருந்து பறித்து விட்டதா அப்படிங்கிற கேள்விக்கு பறிக்கவில்லை, அதுக்கான வழக்கே தொடரப்பட்டது அப்படிங்கிறது இங்கே குறிப்பிடத்தக்கது. அந்த வழக்கில் கூட நீதிபதி அவர்கள், எப்பா இந்த விவசாய சின்னம் உனக்கு லக்கி இல்லை போலப்பா அப்படின்னு சொல்லி சொன்னதா ஒரு தகவல் எல்லாமே வெளியானது. ஆனால் அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும்ல. சின்னம் தொடர்பாக வழக்கு நடந்துகிட்டு இருக்கு, தேதி குறிப்பிடாமலே வழக்கு ஒத்தி வச்சிருக்காங்க. ஸோ நம்ம சைட்லேருந்து நம்ம என்ன பேசியிருக்கோம், அவங்க சைட்லேருந்து இந்த சின்னம் உங்களுக்கு லக்கி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு எப்படி சொல்ற ஆங்கிலத்தில் ஒரு ஃபன், அது ஒரு ஒரு லக்கி இல்லையோ அப்படின்னு, அதை பற்றி அவர் தேவையில்லை, நீதி தீர்ப்பு தான் சொல்லணும். ஏன்னா மக்கள் மத்தியில் இது ஒரு பெரிய பேசு பொருளாக இருக்குது. இப்போ உதாரணமாக ஒரு விஷயத்த சொல்லிடுறேனே, tamilpoksham.com அப்படிங்கிறது என்னுடைய டொமைன் நேம். இந்த டொமைன் நேம்னா நம்ம போய் ரெஜிஸ்டர் பண்ணணும். இந்த டொமைன் நேம் ப்ரொவைடர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட போய் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும். இந்த டொமைனை 2 வருஷத்துக்கு நான் எடுத்துக்கிறேன், 5 வருஷத்துக்கு நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி காசு கட்டி நம்ம என்ன செய்யலாம், இந்த டொமைன் நேமை எடுத்து வச்சுக்கலாம். இந்த டொமைன் நேம் எக்ஸ்பயர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், 3வது வருஷத்தில் அது எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் நான் அதை ரினியூ பண்ணணும். ஒரு 30-40 தினங்கள் ஒரு கிரேஸ் பீரியட் மாதிரி கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு நான் அதை ரினியூ பண்ணாமல் விட்டுட்டேன்னா இந்த tamilpoksham.com அப்படிங்கிறத யார் வேணாலும் எடுக்கலாம். யார் வேணாலும் எடுத்து இந்த tamilpoksham.com அப்படிங்கிற டொமைனை யூஸ் பண்ணிக்கலாம். காரணம் என்ன, அதை நான் ரெனியூ பண்ண தவறிட்டேன் அப்படிங்கிறது தான். ஈவன் உங்களுடைய மொபைல் நம்பராக இருக்கட்டுமே, நீங்கள் ரீசார்ஜ் பண்ணலை, ரொம்ப நாள் ரீசார்ஜ் பண்ணாமல் போட்டுட்டிங்கன்னா மொபைல் நம்பர் கட் ஆகும். அதோடைய அந்த மொபைல் நம்பரை யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அந்த நம்பர் வேறு யாருக்காவது அலோகேட் ஆயிரும். இதே மாதிரி தான் நம்முடைய இந்த சின்னம் அப்படிங்கிறதும், அதாவது தேர்தல் வருது, தேர்தலுடைய சின்னங்கள் அப்படிங்கிறது இருக்குது. இந்த தேர்தல் சின்னம் அப்படிங்கிறபோது இதில் 2 விதமான கட்சிகள் இருக்காங்க. ஒன்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள், இன்னொன்று அங்கீகரிக்கப்படாத கட்சிகள். இத்தனை % நீங்கள் ஓட்டு வாங்கி இத்தனை மாநிலங்களில் உங்களுக்கு கட்சி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அப்படின்னு சொல்லி ஒரு க்ரைட்டேரியா அப்படிங்கிறது இருக்குது.
அங்கீகரிக்கப்படாத கட்சி அப்படின்னு சொல்லும்போது அவங்க கொடுத்திருக்கக்கூடிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல இல்லாத கட்சிகள், அந்த நாம் தமிழர் கட்சி மாதிரியான கட்சிகள் என்ன செய்வாங்கன்னா அதெல்லாம் அங்கீகரிக்கப்படாத கட்சிகள், இல்லாட்டி அந்த அளவுக்கு ஓட் பேங்கிங் இல்லாத கட்சிகள் அப்படின்னு சொல்லலாம், தேசிய அளவில் நான் சொல்றது. ஸோ இந்த மாதிரியான கட்சிகளுக்கு சின்னம் அப்படிங்கிறது எப்படி ஒதுக்குவாங்கன்னா சுயேட்சை சின்னம் அப்படிங்கிறது இருக்கு. இந்த சுயேட்சை சின்னம் ஃப்ரீ சிம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சின்னத்திலிருந்து நம்ம எந்த சின்னத்தை வேணாலும், எனக்கு இந்த சின்னத்தை தாங்கப்பா, நான் இந்த சின்னத்தில் இந்த தடவை போட்டி போடுறேன் அப்படின்னு சொல்லி இதை வாங்கலாம். அதுக்குன்னு ஒரு டைம் பீரியட் அப்படிங்கிறது இருக்குது. இந்த டைமுக்குள்ளே நீங்கள் கேட்கலாம். இந்த டைமுக்குள்ளே கேட்கறது மட்டும் இல்லாமல் அந்த சின்னத்தை யார் வேணாலும் ஃபஸ்ட்டு வந்து கேட்கலாம். இது வந்து ஃபிஃபா அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெத்தடுன்னு வச்சுக்கோங்களேன். யார் முதல்ல வந்து கேட்குறாங்களோ அவங்களுக்கு தான் ப்ரையாரிட்டி கூடுதலாக இருக்கும். ஸோ இப்படித்தான் இந்த ஃப்ரீ சிம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சுயேட்சை சின்னம் அப்படிங்கிறது ஒவ்வொரு அங்கீகரிக்கப்படாத கட்சிகளுக்கும் கொடுக்கப்பட வேண்டியது. அப்போ இந்த விவசாயி சின்னம் அப்படிங்கிறதும் ஒரு ஃப்ரீ சிம்பிள் தான். நாட் ஓன்லி விவசாயி சிம்பிள் அப்படிங்கிறது, அதாவது அந்த சின்னம் மட்டும் கிடையாதுங்க, பலாப்பழ சின்னம் இருக்கு, மாம்பழம் அப்படிங்கிற இந்த சின்னம், இது எல்லாமே வந்து என்னதான் ஒரு விதத்தில் அது வந்து ஃப்ரீ சிம்பிள்ஸ் தான். பாமகக்கு மட்டும் மாம்பழம் கிடைச்சிருச்சே அப்படின்னு சொல்லி சீமானவர்கள் கேட்கறாங்க. வேற யாருமே அதை கேட்கவில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்துக்கள் நிலவுகிறது. இப்ப எங்க ஐயாவுக்கு வந்து பாமகவுக்கு மாம்பழ சின்னம் வந்து அது அங்கீகாரம் ரத்தாயிடுச்சு. ஆனா கேட்டவன மாம்பழத்தை கொடுக்குறீங்க, அது அங்கீகாரம் இல்லாத கட்சி தானே. நான் அங்கீகாரம் இல்லாத கட்சி, எனக்கு அதை கொடுத்துக்கணும். நான் இல்லைன்னா தான் நீங்க அவர் கொடுக்கணும். அவர் முதல்ல மனு கொடுத்துட்டாரு. ஸோ இந்த இடத்துல இது ஒரு வழக்காகவே தொடரப்படுகிறது. எது? இந்த நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னம் ஒதுக்கப்படாமல் இருந்ததற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கை தொடர்றாங்க. அந்த வழக்குல 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஒன்று நாம் தமிழர் கட்சி சார்பா, இன்னொன்று அரசாங்கத்தின் சார்பா, குறிப்பா எலெக்ஷன் கமிஷன் சார்பா. அப்போ எலெக்ஷன் கமிஷன் சார்பா இவங்க சொல்லக்கூடிய அந்த ஒரு பெரிய உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரதிய பிரஜா ஐக்கியதா BPA அப்படிங்கிற ஒரு கட்சி தேர்தல் ஆணையத்துக்கு கரும்பு விவசாய சின்னம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி எப்போ அப்ளை பண்ணியிருக்காங்க? டிசம்பர் மாதமே அப்ளை பண்ணியிருக்காங்க. நம்ம ஆட்கள் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்க இதே கரும்பு சின்னம் இல்லை விவசாய கரும்பு சின்னம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றதை எப்போ அப்ளை பண்ணுறாங்க? பிப்ரவரி மாதம் அப்ளை பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு பிறகு இந்த சின்னம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணுறாங்க. அப்போ டிசம்பர் மாதமே அதை அப்ளை பண்ணுறதுக்கான டேட் வந்துருச்சு அப்படிங்கிறது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் தெரியும். அதாவது நமக்கு சின்னம் இந்த மாதிரியான டேட்டுக்குள்ளே நம்ம என்ன செய்யணும்ப்பா, சீக்கிரமாக போகணும், ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இருக்கிறதா அப்படின்னு சொல்லி எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் தெரியும். அப்போ சீமானவர்கள் சொல்கிறதுபடி பார்க்க போனால் சீமானவர்களுடைய கட்சியை சார்ந்தவர்கள் இல்லாட்டி சீமானவர்களுடைய உண்மையான நலம் விரும்பிகள் என்ன செஞ்சுருக்கணும்? ஐயா இது ஃப்ரீ சிம்பிள், நம்ம உடனடியாக நம்ம என்ன செய்யணும், அங்கே போய் அப்ளை பண்ணியிருக்கணும், என்னைக்கு டேட் வருதுன்னு கரெக்டாக பார்த்துட்டு இருந்துக்கோ. ஏன்னா இந்த சிம்பிளை வச்சு நிறைய லட்சக்கணக்கான நோட்டீஸை சீமானவர்களும் நாம் தமிழர் கட்சியும் அடித்து வச்சுருப்பாங்க. விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்கிற எவ்வளோ பரப்புரை நம்ம கேட்டிருக்கோம். விவசாய சின்னத்தில் எவ்வளோ யூடியூப் சேனல்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தான் தெரியும். அப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய மிக முக்கியமான அடிமட்ட தொண்டன்லேருந்து எல்லாருமே விவசாய சின்னம் நம்முடைய தான் அப்படிங்கிற ஒரு கனவுல இருந்திருப்பாங்க. இந்த கனவுல மண்ணள்ளி போட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அது எலெக்ஷன் கமிஷனாக சொல்ல முடியாது, அது யாராக இருந்திருக்கணும்? நாம் தமிழர் கட்சியினுடைய சில முக்கியமான பொறுப்பாளர்களாக இருந்திருக்க வேண்டும். ஏன்னா அவங்க கோட்டை விட்டதுனால எலெக்ஷன் கமிஷனுக்கு அது ஒரு என்னதாயிருச்சு, ஒரு அட்வான்டேஜாக ஆயிடுச்சு. இப்போ எலெக்ஷன் கமிஷன் வாண்டடாக இந்த BPA அப்படிங்கிற கட்சிக்கு அதை கொடுத்திருந்தாலுமே நாம் தமிழர் கட்சியால் இனி மறுபடியும் கரும்பு விவசாயி அந்த சின்னத்தை பெற முடியுமா என்று கேட்டால் அங்கே சிக்கல் இருக்குது. ஸோ இந்த BPA-னுடைய தலைவர்கிட்ட போய் இவங்க கேட்டிருக்காங்க, இந்த விவசாய சின்னத்தை நீங்கள் அப்ளை பண்ணீங்களா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அவங்களா எனக்கு தந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு இப்போ அடிப்படுது. அப்போ அந்த கேள்வியும் சீமானவர்கள் கேட்குறாங்க. வேணும்னே என்னுடைய சின்னத்தை நீ அழிச்சிட்டியா, இந்த சின்னத்தை நீ போட்டியிடக்கூடாதுன்னு சொல்லி என்ன செஞ்சிட்ட, அவங்களுக்கு மாற்றி கொடுத்துட்டியா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்கப்படுகிறது. ஆனால் இந்த கேள்வி கேட்பதற்கு நேரடியாக சட்டத்தில் இடம் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை சார். நீங்கள் டிலே பண்ணிட்டீங்க, 2 மாத அளவுக்கு டிலே பண்ணிட்டீங்க. முக்கியமான ஒரு விஷயம், ஒரு கட்சினா கட்சிக்கான சின்னம் அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்பை நீங்கள் எடுத்திருக்க வேண்டும். அந்த பொறுப்பை தட்டி கழிப்பதற்கு இல்லாட்டி அந்த பொறுப்புலேருந்து நீங்கள் கொஞ்சம் விலகினதுனால அதற்கான எதிர்வினைகள் வந்து தான் தீரும். அப்போ அவர் என்ன சொல்கிறார், சீமானவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, வெள்ள நிவாரண பணிகள்லாம் இருந்ததுனால என்ன செய்ய முடியலை, நாங்கள் அப்ளை பண்ண முடியலை, அதன் பிறகு தான் நாங்கள் போய் நேரம் கிடைச்ச போது நாங்கள் அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடம் தான் நாம் செஞ்ச தவறு. ஒரு ஆக்சிடெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை திடீர்னு அவசர எடுக்காத முடிவுகளாக இருக்கட்டும், ஒரு உயிர் போகிறது வந்து ஒரு செகண்டில் நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகளாகத்தான் இருக்கும். ஒரு டேர்னிங் ஒரு டிரைவர் செய்யாமல் இருந்தால் ஒரு ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது நடக்காமையே இருந்திருக்கும். அதே மாதிரி தான் கரெக்டாக இது ஒரு பொலிட்டிக்கல் ஆக்சிடெண்ட்டாக இருந்தாலும் கூட, அதாவது அவர் அப்ளை பண்ண வேண்டிய நேரத்தில் அப்ளை பண்ணாமல் மறுபடியும் ஒரு 2 மாதத்துக்கு பிறகு அவர் அப்ளை பண்ணி இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது, இது தெரியாமல் அவங்க செஞ்சுட்டாங்களா, இல்லை நமக்கு தானே அது கிடைக்க போகுது, ப்ரையாரிட்டி பேஸ்டாக கிடைக்கிறது, சீனியாரிட்டி பேஸ்டு இல்லை அப்படிங்கிறத அவங்க தப்பாக புரிந்து கொண்டார்களா அப்படிங்கிறது ஒரு பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. சரி, இந்த விவசாய சின்னத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி
என்கிட்ட கேட்டிருக்கணும்ல, நான் விவசாய சின்னத்தை இன்னொருத்தர் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் கேட்பது மறுபடியும் நம்முடைய சட்டத்தை கேள்விக்குறியாக மாற்றுது. ஏன்னா 1980, 82 இந்த காலகட்டத்தில் நிறைய முறை 1990 இந்த காலகட்டத்தில் எல்லாத்துலேயுமே எலெக்ஷன் கமிஷன் இந்த சிம்பிள் எப்படி ஒதுக்கப்படுகிறது அப்படிங்கிறதுக்கான பல வழிமுறைகளை கொடுத்துருக்காங்க. அந்த வழிமுறைகளில் இவங்க கேட்குற மாதிரி ஃப்ரீ சிம்பிள்ஸை கொடுப்பதற்கு முன்னாடி போன வருஷம் நீ யூஸ் பண்ண இந்த வருஷம் வேறு யாருக்காவது கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய அந்த ஒரு ப்ரொசீஜர் எதுவுமே கிடையாது. ஸோ இதில் சிம்பிள் அப்படிங்கிறது இல்லாட்டி சின்னத்துக்காக இப்போ நாம் தமிழர் கட்சி போடக்கூடிய இந்த ஒரு போராட்டம், இந்த ஒரு சட்ட போராட்டம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தேவையானது தான். அந்த சட்ட போராட்டம் வழியாக அவங்களுக்கு கரும்பு விவசாய சின்னம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அது அவங்களுக்கு தேவையானது தான். பட் அவங்க செஞ்ச தவறுகள் இங்கே ரொம்ப மெயினாக இருப்பது அப்படிங்கிறத இங்கே நாம் சுட்டி காண்பிக்க விரும்புகிறோம். சரிப்பா, அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் இதை வேணும்னு செய்யலையா அப்படின்னு கேட்டால் அதை செஞ்சிருக்கிற வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் அதற்கான வழியை ஏற்படுத்தி கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தா ஆப்வியஸ்லி நம்ம தான். சரி, இப்போ மறுபடியும் வரலாம். சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த தாமரை சின்னம், கை சின்னம் இதெல்லாம் வந்து எப்படி அவங்களுக்கு கொடுத்தீங்க? தேசிய மலர், நம்முடைய தேசிய மலர் எது அப்படின்னு சொன்னால் தாமரை அப்படின்னு சொல்லி சின்ன வயசுலேருந்தே எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு வளர்த்துட்டு இருக்கீங்க. திடீர்னு பார்த்தா பிஜேபிக்கு தாமரை இருக்குது, அப்போ பார்க்குற எல்லாருமே தாமரை கோட்டு போட்டுருவாங்கல்ல அப்படின்னு சொல்கிற இந்த கேள்வியுடன் இந்த எலெக்ஷன் மட்டும் முடியட்டும், நான் உடனடியாக ஒரு வழக்கை தொடரப் போகிறேன், தாமரை சின்னத்தை பிஜேபியிடம் இருந்து அழிக்கப் போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாரதிய ஜனதாவுடைய தாமரை சின்னத்தை ஒழிக்கணும். நீங்க பாருங்க, இது தேர்தல் முடிஞ்சா வழக்கு போடுவேன், எனக்கு நீ பதில் சொல்லணும். ஆக்சுவலா சென்னை கோர்ட்லையும் அகமதாபாத் கோர்ட்லையும் இதே மாதிரியான வழக்குகள் இருக்கு. சென்னை கோர்ட்டில் யார் இந்த வழக்கை போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு தமிழர் தான். அவருடைய பெயர் டி ரமேஷ் அப்படிங்கிறது தான். அவர் வச்சிருக்கக்கூடிய கட்சி அஹிம்சா சோசியலிஸ்ட் பார்ட்டி. அவங்க என்ன சொல்லி போட்டிருக்காங்க, இதே ஒரு ரீசனை சொல்லி போட்டிருக்காங்க. அதாவது தாமரை சின்னம் எப்படி நீங்கள் ஒதுக்கீடு பண்ணீங்க அப்படிங்கிறது தான். பொதுவாக இந்த மாதிரி ஒரு பொதுவான சின்னங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, உடல் உறுப்புகள் பொதுவானது தான் எல்லாருக்கும். தேசிய மலர் அப்படிங்கிறது பொதுவானது தான். அதே மாதிரி மயில் அப்படிங்கிறத நான் கேட்டேன்னு சொல்லி சீமான் அவர்கள் கேட்குறாங்க. அதுவும் பொதுவானது அப்படிங்கிறதுனால மயில் சின்னத்தை இவங்களுக்கு ஒதுக்க முடியலை அப்படின்னு சொல்லியும் தேர்தல் கமிஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பொதுவான தாமரை கை சின்னம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் எப்படி நீங்கள் ஒதுக்குனீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு பெட்டிஷனை போட்டு நிறைய பேர் அதில் ஃபெயிலியர் ஆயிருக்காங்க. அது நிறைய சட்டத்திட்டங்களாகவும் இல்லாட்டி வழக்காகவும் பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்கை டிஸ்மிஸ்லாம் பண்ணியிருக்கக்கூடிய அந்த வரலாறையும் நம்ம யாருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்குது? நாம் தமிழர் கட்சிக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இப்போ செஞ்சிருக்கிற இந்த தவறு அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சியை சுட்டி காண்பிப்பதற்காக கிடையாது. இதை வச்சு மறுபடியும் அரசியல் பண்ணாமல் சட்டம் என்ன சொல்லுது, இந்த சட்டத்தின் அடிப்படையில் நாம் செய்த தவறு என்ன, அந்த தவறுனால நமக்கு சின்னம் எப்படி பறிபோனது, அந்த தவறை சரியாக யார் பயன்படுத்திக்கிட்டா, பிஜேபி அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திடுச்சு அப்படின்னு சொல்லி சீமானவர்கள் சொல்கிற குற்றச்சாட்டையும் நம்ம அக்செப்ட் பண்ணுறோம். பட் அதே நேரத்தில் நாம் செஞ்ச தவறுக்கு என்னதான் காரணம் சொன்னாலும் அந்த தவறை தவறாக மட்டும் கருத வேண்டும். அந்த தவறு நாம் தமிழர் கட்சியினுடைய பிற நிர்வாகிகளுக்கும் தெரிஞ்சால் மட்டும்தான் இதுக்கு பின்னாடி இப்படி இருக்குது, அடுத்த வருஷமாவது நம்ம கரும்பு விவசாய சின்னத்தை உடனடியாக அப்ளை பண்ணணும், அது ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மாதிரிப்பா, அதனால் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, இந்த மாதிரியான புரிதல் ஏற்பட வேண்டும். இந்த புரிதல் ஏற்படாமலே பழிவாங்கிற விஷயம் அப்படி இப்படிலாம் நீங்கள் உருட்டிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சட்டம் இல்லை, எந்த சட்டத்துக்கு பின்னாடி நீங்கள் போனாலும் அங்கே தோல்விகள் அப்படிங்கிறது இருக்கும். சரி, இப்போ அவர் சொன்ன மாதிரி உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சி பெரிய கட்சி தானா என்று கேட்டால் தைரியமாக நிற்கக்கூடிய கட்சி. எத்தனை கட்சிகள் பயப்படுறாங்க. இப்போவே பாருங்கள், தொகுதி பங்கீடுங்கிறாங்க, இல்லை எனக்கு இவ்வளோ சீட்டு வேணும்னு கேட்குறாங்க, எனக்கு இவ்வளோ ஓட்டு கிடைக்கும்னு நினச்சி போட்டுட்டு இருக்காங்க. பட் அதெல்லாம் தாண்டி ஒரு மாற்று கட்சியாக நாம் தமிழர் கட்சி வந்தது, இப்போதும் அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க, போராடிட்டு இருக்காங்க, நிறைய நல்லது செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் யாராலையுமே மறுக்க முடியாது. சின்ன சின்ன தவறுகள் நமக்கு பெரிய இழப்பை தரும்போது அந்த இழப்பை நம்மளால் அக்செப்ட் பண்ண முடியாது. இந்த தவறை நாம் தமிழர் கட்சி செய்யாமல் இருந்திருக்கலாம். ஸோ நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னம் ஏன் பறிக்கப்பட்டது, எதனால் அந்த ஒரு பிரச்சனை இப்போது பெருசாக இருக்குது? தாமரை சின்னம் இல்லாட்டி கை சின்னம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு காலகட்டத்துக்கு முன்னாடியே அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. அதன் பிறகு நிறைய சட்டத்திட்டங்கள் வந்து விட்டது. அந்த சட்டத்துக்கு உட்பட்டு தான் மறுபடியும் சின்னங்கள் ஒதுக்கப்படுகிறது என்கிற அப் டு டேட்டான இன்ஃபர்மேஷன் இந்த அரசியல் சதுரங்கத்தில் பார்த்துருப்போம். ஸோ உங்களுக்கும் ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். அப்போது நாம் தமிழர் கட்சிக்கு இந்த சின்னம் கிடைக்கவே கிடைக்காதா அப்படின்னு பார்த்தா, ஒருவேளை அவர் அந்த சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிற ஒரு கட்சிக்காரர் இருக்கார் பார்த்தீங்களா, அவராக மனசு வந்து இந்த சின்னத்தை அவங்க கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது சொன்னால் வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் எனக்கு அந்த சின்னம் வேணும்னு சொல்லிட்டு நிற்கிறானா அந்த மனுஷன். ஏய், நீ கேட்கவே இல்லைலாப்பா, உனக்காக எலெக்ஷன் கமிஷன் அந்த சின்னத்தை உன்ட்ட கொடுத்துச்சுன்னு சொன்னீங்கல்ல, அந்த சின்னத்தை எங்களுக்கு தாங்கன்னு சொன்னால் எனக்கு அந்த சின்னம் பிடிச்சிருக்கு, நீங்கள் வேணா என் சின்னத்தில் போட்டி போடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். நல்லா இருக்குப்பா, என்னப்பா இது. சரி, அரசியல் புயல்களில் இந்த ஒரு புயலும் வீசிக்கொண்டு தான் இருக்கிறது. அடுத்த புயலை பார்ப்பதற்கு நீங்கள் என்ன செய்யணும்? அரசியல் சதுரங்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணணும்.
ஆமாம், இதெல்லாம் பண்ணணும். நல்லதை பகிர வேண்டும். பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.